ஒரு அந்த காலத்து முறையில் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ மாடர்ன் உலகத்தில் நிறைய பிரியாணி செய்கிறோம். அது நானும் நிறைய பிரியாணி செஞ்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல வானல் அடுப்பில் ஒரு பாத்திரம், பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆயில் போட்டுக்கணும். மோஸ்ட்லி நம்ம நெய் போடுவோம், ஆனால் எல்லாமே நெய் போட்டோம்னா ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் இதில் வந்து ஆயில் போட்டுக்கணும். நீங்கள் எந்த ஆயில், நீங்கள் வீட்டில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயிலை தவிர மீது எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். 3 ஸ்பூனு உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் ஊற்றுவேன். ஊற்றிக்கிட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கணும் வெங்காயத்தை போட்டு. எத்தனை வெங்காயம்? ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். 4 வெங்காயம் போட்டுக்கிட்டு அதிலே ஒரு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் போடணும். இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து ப்ரௌனிஸாக வறுப்பாங்க பாருங்கள், அதே மாதிரி ப்ரௌனிஸாக வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு 20 வெங்காயம் போடலாம். அதோட சேர்த்து பச்சை மிளகாய், இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். அது அப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சிக்கணும். என்னென்னாக்கா மராத்தி மொட்டு, 2 ஏலக்காய், கொஞ்சம் வரக்கொத்தமல்லி, கொஞ்சம் பட்டை, கிராம்பு 2, இதை மட்டும் வச்சு ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடணும். இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. பிரியாணி மசாலா இதுதான் நான் போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பூண்டு போட்ட பிறகு ஹோல் மசாலா, பிரியாணிக்கு தேவையான ஹோல் மசாலாவும் நம்ம போட்டுக்கலாம். ஹோல் மசாலா என்னென்னு தெரியுமில்ல உங்களுக்கு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி, கிராம்பு, ஏலக்காய் 2, கொஞ்சம் இது நட்சத்திர பூ, கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வானலிலே கொஞ்சம் வெங்காயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அந்த இதிலே செய்யணும். ஃபஸ்ட்டே சில பேர் போட்டு இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் வெங்காயம் வதக்கின பிறகு இது போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லு தனியாக நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால் லாஸ்ட்டில் இது வெங்காயம் வதங்கின பிறகு போடணும். பூண்டு வந்து 2 பூண்டு, 1 பூண்டு, 2 பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி அது போடணும், போட்டு வதக்கணும். பூண்டு எத்தனை நான் உங்களுக்கு சொல்லலை, அதை இப்போ சொல்கிறேன். இப்போ எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு சாந்து போடணும். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு சாந்து. இஞ்சி பூண்டு சாந்து எப்போதும் இந்த எண்ணெயில் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா இஞ்சி பூண்டு சாந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கி வச்சா பார்த்துங்க. நல்லா வதக்கின பிறகு சிக்கன் அதில் போடணும். நம்ம எவ்வளோ சிக்கன் போடணுமோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை போடணும். சிக்கனை முன்னாடியே நான் தயிர், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு அதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், எங்கள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள், அதனால் நான் வந்துட்டு என் பசங்களுக்கு கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுனால நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கலர் வர்றதுக்காக காஷ்மீரி பொடி கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள், லைட்டாக மிளகுத்தூள் போடணும். போட்டுட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, சூப்பர் மசாலா,
அந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் எடுத்து போடணும். ஒரு ஸ்பூன் எடுத்து மசாலா போடணும். இது இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு அரோமா கொடுக்கும். அதுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா தயிர், 2 ஸ்பூன் தயிர் போடணும். நான் இப்போ மஞ்சத்தூள் போடலை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டுட்டேன், அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலை. டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் இப்போ பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் எடுத்து ஒரு 4-5 தடவை கழுவி, ஒரு 3 தடவை கழுவிடலாம். கழுவி எடுத்து வச்சு பார்ப்போம். கறி வேக போட்டோமா, அது பாருங்கள் நல்லா வெந்துச்சு வருது சூப்பராக. இப்போ நம்ம என்ன சொன்னால் இல்லை, புதினா இலையும் மல்லி இலையும் போட போகிறோம். பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கைப்பிடி போடணும். புதினாவும் மல்லின்னா பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி போட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு நான் இதால் 1 டம்ளர் அரிசி போட்டேன் இல்லையா. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடும். பாசுமதி அரிசிங்கிறதுனால 1.5 டம்ளர் ஊற்றலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் விதையாக சாப்பிடுவோம். அதனால் என்ன பண்ணால் ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டேன், 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலி நான் 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா அதில் போட்டிருக்கிற தயிர் அந்த இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும். நம்ம தயிர் போட்டிருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணி அதிலெல்லாம் சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடும். அதெல்லாம் கணக்கு பண்ணி நான் 3 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 2 டம்ளர் தண்ணி தான் விடுறேன். என்ன ஒரு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்க்கணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போடணும். 1.5 டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ உப்பு போடலாம். இதெல்லாம் நம்ம குத்து மதிப்பாக போடுறது தான், பார்த்து டேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. வானல் போட்டு நம்ம அரிசி ஊற வச்சு பாருங்க, அதை லைட்டாக வதக்கிக்கணும். எப்படி வதக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுங்க. நெய் போட்டுக்கிட்டு அரிசி தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் அதை இந்த நெய் பாத்திரத்தில் போடணும். தண்ணி நல்லா சுத்தமாக வடித்து போடணும். அரிசி போடுறப்ப நீங்கள் வானில் சிம்மில் வச்சுக்கணும். பாசில் வச்சிங்கன்னா போட்ட அரிசி பொரி அரிசி மாதிரி ஆகிடும். அதனால சிம்மில் வச்சுக்கணும். நல்லா வடித்து எடுத்துக்கணும். சுத்தம் தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா அதை வறுத்து எடுக்கணும். இந்த வாரம்